அட்சய திருதியை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது தங்கம் வாங்குவது. அதுவும் எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் அல்ல, இந்த வருடம் அட்சய திருதியை எந்த நாள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அட்சயம் அப்படின்னாலே தேயாது அப்படின்னு பொருள்படுது, குறையாது, வளர்தல் அப்படின்னு பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை திருதியையே அட்சய திருதியை அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். அட்சயம் அப்படின்னா தேயாது அப்படிங்கிறதுனால அந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வாங்கும் எந்த பொருளாக இருந்தாலும் அது குறையாமல் அல்ல அல்ல பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதனுடைய பொருள். அந்த வகையில் பார்த்தோன்னா சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை திருதியை திதியை தான் நம்ம அட்சய திருதியையாக கொண்டாடுவோங்கிறதுனால இந்த வருடம் மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அட்சய திருதியை நன்னாளன்னைக்கு தங்கம் வாங்குவதற்கு அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்சய திருதியை மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது. மகாலட்சுமிக்கு உரித்தான அந்த வெள்ளிக்கிழமையில் வருவது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த திருதியை திதி அப்படின்னு துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மே 10ஆம் தேதி அதிகாலை 4:17 மணிக்கு துவங்கி திருதியை திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மே 11ஆம் தேதி 2:50 மணிக்கு முடியுது. அந்த அட்சய திருதியை நன்னாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. என்ன பொருள் வாங்கினாலும் அன்றைய தினம் வாங்கும் எல்லா பொருளுமே பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்பி வரும் நம்பிக்கை. தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டும் அப்படின்னும் தங்கம் வாங்கினாதான் தங்கும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நிலவிட்டிருக்கு. இது மென்மேலும் பெருகும் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் பொதுவாகவே தங்கம் வாங்க அந்த நாளில் ரொம்பவே விருப்பப்படுறாங்க எல்லாருமே. ஆனால் விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனாலும் எல்லாருக்குமே மன கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலும் சில மங்களகரமான பொருட்கள் இந்த அற்புதமான நாளில் வாங்குவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் அந்த கல் உப்பை மறக்காமல் அந்த அட்சய திருதியை நாளில் வாங்கலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த 4:55 6:26 மணி வரைக்கும் அந்த மாலை நேரத்தில் தங்கம் வாங்குவது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த நேரத்தில் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க தங்கத்துக்கு நிகராக மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் அந்த கல்லுப்பை மறக்காமல் வாங்கி நம்ம வீட்டில் வைத்தோன்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் எப்பொழுதுமே நம் வீட்டில் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த அட்சய திருதியை நன்னாளில் வெள்ளிக்கிழமையோடு வரும் அட்சய திருதியை நன்னாளில் காலையில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் கோலம் போட்டு அதன் மேல் வாழை இலை ஒன்றினை வைத்து அந்த இலைக்கு நடுவே கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே ஒரு செம்பில், அது பித்தளை செம்பாக இருக்கட்டும் அல்ல செப்பு செம்பாக இருக்கட்டும், நீர் நிரப்பி அதில் மாவிலை வைத்து மஞ்சள் தடவிய ஒரு தேங்காயை வைத்து கலசமாக அன்னைக்கு அதை நம்ம வைக்கணும். கலசத்தின் பக்கத்தில் ஒரு படியில் நெல் அப்படிங்கிறத அந்த நெல் தானியத்தை நிறைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு கலசத்திற்கு பொட்டு பூ வைத்து லக்ஷ்மி நாராயணர் படம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதற்கும் பொட்டு மலர்கள் சாத்தி குத்து விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது நம் வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் ஒரு அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல,
புதிதாக அன்னைக்கு நம்ம வாங்கிய பொருள் எதுவாக இருக்கட்டும், அது தங்கமாக இருக்கட்டும், கல் உப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புதிதாக வாங்கிய பொருளை அந்த கலசத்திற்கு முன்பாக வைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்வதனால நம்ம வீட்டுக்கு அஷ்டலக்ஷ்மியும் வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த அற்புதமான அட்சய திருதியை நன்னாள் அன்னைக்கு முடிந்தவரை தானம் செய்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது. அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தானமாக பார்க்கப்படுது. அன்னதானம் மட்டுமல்ல, வஸ்திர தானமும் செய்வது ரொம்பவே நல்லது. மற்றவர்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி கொடுப்பது, தேவைப்படுபவர்களுக்கு குறிப்பாக அந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது. கோவிலுக்கு சென்று அன்றைய நாள் வேண்டுதலை வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து அந்த நம்ம வைத்திருக்கிற அந்த கலசத்தை கொஞ்சமாக நகர்த்தி வைக்கணும். இப்படி செய்வதன் மூலம் அஷ்டலக்ஷ்மி நம் வீட்டிற்கு வந்து நிரந்தரமாக நம் வீட்டில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஒரு விஷயத்தை செய்து அட்சய திருதியை நன்னாளில் நம் வீட்டிற்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யலாம். நிரந்தரமாக நம் வீட்டில் செல்வம் நம் வீட்டிலேயே இருப்பதற்கான அத்தனை வழிகளையும் நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரும் இந்த அட்சய திருதியை நன்னாளில் தவற விடாமல் செல்வம் சேர்வதற்கான அத்தனை விஷயங்களும் செய்து நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாங்கு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.